வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்ட், லிட்டில் ஹார்ட் ஒயரை, பிளாஸ்டிக் ஒயர் பயன்படுத்தி லிட்டில் ஹார்ட் எப்படி அழகாக செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு ஒரு அடிக்கு ஒயர் எடுத்திருக்கேன். அது ஒரு அடியில் 6 ஒயர் வேணும். ஆக்சுவலாக இது வேஸ்ட்டாக நம்ம கோடையெல்லாம் போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரில் போடுறது. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒயரில் போடுறேன். கட்டிலேருந்து உருவி ஒரு அடிக்கு கட் பண்ணுறேன். இதில் 6 ஒயரில் ஒரு 2 ஒயர் ஒரு 10 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அது சைடில் வைக்கிறது பூ கம்மியாக தான் வரும். அதுக்காக அது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அதில் சேதம் ஆகும் நிறையா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா ஸ்டெப்பும் அப்போ தான் நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ 4 ஒயர் ஒரு அடியில் வெட்டிட்டேன். இப்போ 5ஆவது ஒயர் கொஞ்சம் 5 6 கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்கிறேன். ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக வெட்டிக்கிறேன். வெட்டிட்டேன். இப்போ போட ஆரம்பிக்கலாம். இந்த 2 ஒயர் சின்னதாக இருக்கிற ஒயர் இருக்கட்டும். நான் லிட்டில் ஹார்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லிட்டில் ஹார்ட்டு இப்படி தான் இருக்கும். அழகாக இருக்கா, வடிவமாக தெரியுதா? கீழே வைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் இன்னொரு ஹார்ட்டு கொண்டு அந்த பக்கத்தில் வைக்கிறேன். இது மீதியான ஒயரில் போட்டது. இந்த 2 ஹார்ட்டுமே இப்போ உங்களுக்கு முழுசாக புதுசாக காமிக்கணுங்கிறதுக்காக ஃப்ரெஷ் ஒயரை வெட்டி போட்டிருக்கேன். போட போகிறேன், பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. அதுக்கு 4 ஒயர் ஒரு அடியிலையும் ஒரு 10 சென்டிமீட்டர் கம்மியாக 2 ஒயரும் வெட்டியிருக்கேன். இப்போ சும்மா இது போடுறதுக்காக நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு காட்டை விட்டுட்டு இந்த பக்கம் விட்டுட்டு இது இப்படி போட ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் நாட் தான். இதில் ஒரு கீ செயின் கோர்த்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். சின்ன வேலை தான், நான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டோம் இல்லையா, அதுலேயே 3 ஒயர் ஜாயின் பண்ணி 3 நாட் போட போகிறோம். இதில் இப்படி ஹரிசாண்டலாக போட்டுக்கிறது ஒரு அடி ஒயரு, இது ரெண்டும் ஒரு அடி ஒயரு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கம்மியாக வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு தான் கடைசி நாட் போட போகிறோம். ஏன்னா இந்த பக்கம் போடுற நாட்டு தான் நமக்கு கம்மியான நாட்டு வரும். அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. இது இப்போ இதில் இப்போ இந்த ஒரு வருஷ பூக்கு 4 ஒயர் நம்ம பயன்படுத்திட்டோம். ஒன்று இப்படி ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சுருக்கோம். 3 இது இப்படி செப்பரேட்டாக இப்படி உயரம் வரத்துக்காக வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு அடி ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இங்கே போடுறோம். 2வது லைன். அம்மாவின் வாழ்வியல் சேனலில் நாட்டோட வெரைட்டிஸ் எல்லாம் தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நாட்டெல்லாம் நல்லா தெளிவாக போட கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், எதுவுமே கஷ்டம் இல்லை. நம்ம பழகணும்னு நினச்சிட்டா எதுவுமே கஷ்டம் கிடையாது. அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ 2வது லைனும் போட்டேன். அந்த ஒரு அடி ஒயரை வச்சு 2வது லைன் போட்டாச்சு. இப்போ கடைசி ஒயர் அந்த கம்மியாக எடுத்தோம் இல்லையா, அந்த ஒயர் இந்த பக்கம் வச்சு மேலே 2 நாட் போட்டுக்கலாம்.
ரெண்டாவது நாட் போடுறேன். இந்த ஒயர் வச்சு நிறைய செய்யலாம். பூ போடலாம், ஜடவில் போடலாம், மிருகங்களோட உருவங்கள்லாம் போடலாம். நான் எல்லா வீடியோவும் ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, 8 ஒயரையும் இப்போ பயன்படுத்தியாச்சு. ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயராக ஒரு ஒயர் வச்சுக்கிட்டோம். அதில் 2 ஒரு அடி ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு 2 நாட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த கம்மியாக ஒரு 10 சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்த ஒயரை 3ஆவதாக வச்சு ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு அடி ஒயரை வச்சு மறுபடியும் அதுலேயே 3 நாட் போட்டுக்கிட்டேன். அப்புறமா கம்மியாக இருக்கிற ஒயரை வச்சு கடைசி 2 நாட் போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி பேரலாக 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் கிடைக்கும். அந்த 2 ஒயரையும் ஒரு நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளானது. அதை நாங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பேரலாக போகிற ஒயரையும் நம்ம போட்டுக்கலாம். மடங்கிடாமல் போட்டாச்சா? இப்போ இது பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே இது 2 பேரலாக வந்திருக்கு நமக்கு ஒயர். இந்த 2 ஒயர், இது 2ஐயும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த பேரலாக இருக்கிற ஒயர் 2ஐயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். ஆப்போசிட் நாட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஹோல்ஸ் ஸ்கொயராக கிடைக்கும். பேரலாக இருக்கிற, அதாவது பேரலல்னா இணையாக போகிற ஒயரை போட்டோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி முக்கோண ஷேப் தான் கிடைக்கும். இப்போ இங்கே 2 ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இதை ஒரு நாட் போட்டுக்கலாம். இது ஆப்போசிட்டாக கிராஸ் ஆகிற ஒயரு, இதை போட்டுட்டாச்சு. இப்போ நமக்கு பேரலாக 3 ஒயர் கிடச்சிருக்கு. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. இப்போ இந்த கடைசி 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போடும். பேரலாக வரும்போது கொஞ்சம் இழுத்து தான் போடணும். இங்கே ஒரு முக்கோணம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக ஒயர் போகிற மாதிரி நமக்கு இப்படி 3 நாட்டு கிராஸாக கிடச்சிருக்கு. இப்போ கிராஸ் ஆகிற ஒயரை போட்டுட்டு நம்ம போய் ஒரு முடிச்சு வரும்போது நிறுத்திட வேண்டியதுதான். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒயர் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம சொருகி விடும்போது நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அந்த குட்டியாக போட்ட ஒயர், இந்த 2 ஒயர் இருந்தால் அந்த கம்மியாக அளவு எடுத்த ஒயர். அது கடைசியாக ஒரு நாட்டு வருது பாருங்கள், இதையும் போட்டுருவோம். லிட்டில் ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், இப்போ 1 2 3 இப்படி வந்திருக்கா. அதே மாதிரி 1 2 3 இப்படி வந்திருக்கு. இப்போ இது கிராஸாக மேலே ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லா நாட்டையும் இப்படி டைட் வச்சுட்டு இது ஒன்று மேலே ஒன்று அப்படி இழுத்து சொருகி விட்டுக்கலாம்.
இங்கே இப்படி ஆப்போசிட்டாக கிராஸ் ஆகுதுல, அந்த நாட்டை அந்த ஒயரை வந்து இப்படி இது மேலேயே சொருகி விட்டு இழுத்துக்கலாம் நம்ம. இதுலேயும் இதை வந்து இந்த நாட்டோட மேல் பாகத்துலேயும் விட்டு இப்படி இழுத்தோம்னா கிட்ட போய் நின்றுக்கும். அதே மாதிரி தான் இது ரெண்டையும். உங்களுக்கு வசதியாக இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கார்னரில் ட்ரிம் பண்ணிவிட்டு சொருகினீங்கன்னா ஈஸியாக சொருகிடலாம். நான் அப்படியே தான் சொருகிறேன். ரெண்டு நாட்டுக்கு சொருகிட்டேன். இது இன்னும் மிச்சம் இருக்கிறதுக்கு சொருகணும். இதை நான் முழுசாக சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை எல்லா பக்கமும் சொருகி விட்டுட்டேன். 6 ஒயரையும் 6 ஒயரையும் ஆப்போசிட்டாக இதை வந்து முடித்து ஒன்று மேலே ஒன்று ஏறிக்காமல் நெருக்கமாக சொருகுங்க போதும். இப்போ வந்து இந்த மீதி இருக்கிற ஒயரையெல்லாம் கட் பண்ணிடலாம். ஒண்டை கட் பண்ணிடுங்க. செவன்கன் நாட்டில் ஒயர் கூட போட்டு அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஒயரெல்லாம் தெரியாத அளவுக்கு அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. அழகாக இருக்கா? தெரிகிறதா? ஹார்ட் தெரிகிறதா? லிட்டில் ஹார்ட், ஸ்வீட் லிட்டில் ஹார்ட். நான் வேஸ்ட் ஒயரில் போட்டது. இது எப்படி கணக்கு பண்ணி போட்டேன்னா, நடுவில் மட்டும் ஒரு ஒயிட் தெரியிட்டுன்னு போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது வந்து எல்லாமே வேஸ்ட் ஒயர் இருந்தது, மிச்சம் மீதி இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.